வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்றைக்கி டே 60 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அகெயின் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இந்த ஸ்ட்ரெச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டியூரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிட்டுருப்பீங்க. பட் ரிப்பீட்டடாக பண்ணும்போது இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே குனிணுமா, கீழே வந்து ஒரு 2000 ரூபாய் இருந்தால் கூட என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் அதோடைய வலிகள் வந்து வேதனைகள் வந்து ஜாஸ்தி. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணும்போது அந்த முதுகில் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அதனால் அவங்க கீழே வந்து அந்த 2000 ரூபான்றது ஒரு பெரிய காசுனாலும் அதையே என்னால் எடுக்க முடியாது, பொருட்படுத்த முடியாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ வலி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த டைலாக் சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்ட் பண்ண எதுவுமே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து வராது அப்படின்னா அது வராமலே போயிடுங்க. இனிஷியலாக நம்ம ட்ரை பண்ணிவிட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணோம். இன்கேஸ் என்ன டாக்டர் குனியவே கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ஓகே, அது வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படின்றதால. பட் என்னால் இது செஞ்சால் எனக்கு வந்து இழுத்து பிடிச்சிக்கும், இல்லை வந்து என்னால் வந்து பெண்ட் பண்ணுமா, எதுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும், எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தயவுசெய்து அதை பிரேக் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ண இன்னிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்கேஸ் உங்களால் பெண்ட் பண்ணி உங்களோட கால் விரல்களை எல்லாராலையும் தொட முடியாதுங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பர்சனால தான் தொட முடியும். இன்கேஸ் யோகா அந்த மாதிரி மெடிடேஷன் உட்காந்து ஆசனாஸ்லாம் செய்கிறவங்களால பண்ண முடியும். பட் இனிஷியலாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களால கண்டிப்பாக பெண்ட் பண்ணி தொட முடியாதுமா. என்னால் முடியாதுமா, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஷோல்டர் வித்துக்கு, உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு உங்களுடைய கால் விரல்களை அகலப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் முட்டியை டச் பண்ணுங்கள். உங்கள் முட்டியை டச் பண்ணிவிட்டு ஏந்திரிங்க. ஒரு ஸ்லோவாக ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அகெயின் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுங்கள், உங்களோட முட்டியை டச் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அதே பொசிஷனில் பாருங்கள். இப்படியே இருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அந்த மாதிரி ஒரு ட்வைஸ் பண்ணுங்கள். முட்டி டச் பண்ணால் போதும். இப்போ டே பை டே இது பண்ண என்ன ஆகும், அந்த முட்டியிலேருந்து கீழே காலை டச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கால் பாதத்தை டச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கால் விரல்களை டச் பண்ண முடியும். இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் எவ்வளோ ஒபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸப்ஷனல் டாக்டர் வந்து பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்ற அந்த ஒரு டேர்ம்ஸை தவிர மற்ற எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியும். இதனால் என்ன யூஸ் கேட்டிங்கன்னா, பேக்கில் இருக்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் காஃப் மசிலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ காஃப் மசில் வந்து ஒரு கோஆர்டினேட்டடாக தான் இருக்கும். பட் ஹாம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த தொடைக்கு பின்பகுதியில் இருக்க மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம நடக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக மசில் பவர் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியும். முடியாததுன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அவங்களால ரீச் பண்ணிடலாம், அவங்களுடைய டோஸை ரீச் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணுன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.